அக்கா இது என்ன செடி அழகா இருக்கு பாக்க? இது செடி இல்ல, மரம், நாவல் மரம். ஓ, நாவல் மரமா? அது என்ன செடி? இது வந்து கக்குவா மரம். இதுல ஒரு காய் வரும். அதுல குழந்தைங்களுக்கு இருமல் விடாம வந்துட்டு இருக்குது இல்ல, அது வந்து கக்குவான்னு சொல்லுவாங்க. அந்த காய், காஞ்ச காய் வந்து கழுத்துல ஹோல் பண்ணி போட்டு விடுவாங்க கைத்துல கட்டி. இது ஒரு மருத்துவ மரம் தான். பாவக்காவா? பாவக்காய்? பாவக்காய் இல்ல, புடலங்காய் தான். புடலங்காய் கொடி தான். ஆமா, அங்க இருக்குல்ல. ரெண்டு கிளை உடைச்சிட்டு வருவாரு. குட்டி குட்டியா தான் இருக்கும் காய். சூப்பரா இருக்குல்ல காய். இந்த காயும் கீரையை வச்சு நம்ம இன்னைக்கு ஏதாவது ஒரு டிஷ் பார்க்கலாமா? காயும் வச்சுக்கலாமா? காயிலையும் சமையல்ல என்னடா கையில கீரை வச்சிருக்கோன்னு பாக்குறீங்களா? இந்த கீரையை வச்சுதான் இன்னைக்கு நம்ம ஒரு டிஷ் பார்க்க போறோம். எப்பவுமே இந்த கீரையை வச்சு நம்ம பொரியல் பண்ணுவோம், பருப்பு கடையல் எல்லாம் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு வந்து இந்த கீரையை வச்சு ஒரு குழம்பு ரெடி பண்ண போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த குழம்பு. அது முருங்கைக்கீரை ஒதுக்கம்ங்கிறது. பாருங்க, நாட்டு முருங்கைக்கீரை, நாட்டுக்காய். இது இவ்வளோக்கு மேல வராது, இவ்வளவுதான் வரும். இது ரொம்ப வாசமா இருக்கும் குழம்புக்கு. இப்ப வர்றதுலாம் ஹைபிரிடு. இது அப்பையில இருந்து இருக்குது நாட்டு முருங்கைக்காய். இப்ப இந்த கீரையெல்லாம் நம்ம உடைச்சிட்டு வந்தோம்ல, பிச்சுக்கலாம். இந்த கீரையை பறிச்சு எடுத்துக்கலாம். இந்த கீரையில பாத்தீங்கன்னா அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. நல்ல இப்ப ஹெச்பி லெவல்லாம் வந்து அதிகமாகணும்னா இந்த கீரையை வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல் இருக்கு பாத்தீங்களா, இந்த கோலோட அப்படியே பிச்சு போட்டு நம்ம சூப்பு மாதிரி வச்சு குடிச்சோம்னா ஹெச்பி லெவல் வந்து அதிகமாகும். இந்த மாதிரி கோலோட இந்த கோல் இருக்கு பாருங்க, இதையும் பிச்சு நம்ம சூப் வைக்கிறப்ப இதையுமே அதுல தட்டி போட்டுட்டு வச்சு குடிச்சோமா ரொம்ப 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 பெனிஃபிட். இதெல்லாம் கிடையாது, இந்த கோல் மட்டும்தான் போடணும். ரொம்ப வந்து ஒரு 1 month நீங்க குடிச்சு பாருங்க. இந்த கோல் மட்டுமா? ஹீமோகுளோபின்லாம் கம்மியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஹீமோகுளோபின்லாம் உங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கோலோட வச்சு நீங்க சூப் வச்சு குடிச்சு பாருங்க. ஒரு 1 month ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எல்லா கீரைங்களை விட இந்த முருங்கை கீரையில அவ்வளோ சத்து இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாரத்துல ஒரு 2 நாளைக்கு முருங்கைக்கீரை வந்து பொரியலா எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப 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 நல்லது. கண்டிப்பா அடிக்கடி முருங்கைக்கீரை உங்க உணவுல நீங்களும் சேர்த்திக்கோங்க. பொரியலை விட இந்த மாதிரி சூப்பா கூட நம்ம ஈவினிங்ல வந்து சூப்பு போட்டு கூட குடிச்சுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை எல்லாம் ரெடி பண்ணி நம்ம உருவி வச்சாச்சு. இப்போ இந்த கீரையை வச்சு நம்ம ஒதுக்கம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது நம்ம எடுத்து வச்சிருக்கோம், பார்த்துக்கலாம் என்ன தேவைன்ட்டு. கீரையை வந்து உருவி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு வந்து வரமிளகாய் ஒரு 4-5 எடுத்து வச்சிருக்கோம். ஒரு 2-3 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி எடுத்துக்கலாம். வர கொத்தமல்லி நம்ம அரைக்கிறதுக்காக வர கொத்தமல்லி, புளி, எள்ளு 1 ஸ்பூனு, ஒரு பூண்டு 1 கட்டி இருந்தால் போதும், மிளகு ஜீரகம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், கடலக்கொட்டை, தேங்காய். இவ்வளோ தான் நம்மளுக்கு ஒதுக்கத்துக்கு. இது மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஒதுக்கம் பண்ணிடலாம். இப்போ வறுக்க வேண்டிய பொருளை நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் வாங்க. ஸோ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மேலும் நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கலாம். இப்போ வரமிளகாய் ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்கோம். இது கோம்பை கிள்ளிட்டு நம்ம சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இது அப்படியே வெறும் வானல்லையே வறுத்துக்கலாம். எண்ணெய் சேர்க்க வேணாம். கொத்தமல்லியை இதுலேயும் சேர்த்து வறுத்துக்கலாம். மிளகாய் கொஞ்சம் வறுபட்டு வேட்டி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப அனல் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா தீஞ்சிரும். சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்து கொடுத்துட்டே இருங்க. நாங்கள் குண்டு மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் காரம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் நீட்ட மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட குண்டு மிளகாய் இருந்துச்சு, அதனால குண்டு மிளகாய் யூஸ் பண்ணிக்கிட்டோம்.
மிளகாய் கொத்தமல்லி 2 வறுபட்டுருச்சு. அதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த எள்ளை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு இருந்தாலும் போட்டுக்கலாம். வெள்ளைக்கொட்டையும் வறுபட்டுருச்சு. இப்படி ஆஃப் பண்ணிக்கலாம். மிளகு ஜீரகம் பூண்டுலாம் வந்து வறுக்கக்கூடாது, அப்படியே பச்சையை யூஸ் பண்ணுறது தான். அதனால இதோட போதும் வறுத்தது. ஒரு கல்லுப்பு, தூளுப்பு போட வேணாம், கல்லுப்பு 1 ஸ்பூன் நல்லா போட்டுக்கோங்க. நல்லா ஒரு ஸ்பூன் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க வச்சு முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கெட்டில் இருந்தால் எந்நேரம் கொதிச்சிருக்கோம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து க்ளீன் பண்ணி நம்ம வச்சிருக்க இந்த முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை வேகிறப்ப மூடி போட்டு வேக வைக்காதீங்க, திறந்த மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தட்டு போட்டு இப்படி தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம்னா கீரையோட கலர் வந்து மாறிடும். கீரை வந்து முருங்கைக்கீரை வந்து பச்சையாக கலர் வரணும் அப்படின்னா எப்போவுமே மூடி போடாமல் வேக வைங்க. அப்போ தான் வந்து நிறம் மாறாமல் உங்களுக்கு வந்து கீரை வரும். எவ்வளோ கீரையோட நிறம் தன்மை மாறாமல் எவ்வளோ க்ரீன் கலர்லேயே இருக்கு பாருங்க. இப்போ இந்த கீரையோட தண்ணி வந்து சூடாவே தான் இருக்கு. ஆனா பட் இத சூடா வச்சு நம்ம இப்ப அரைக்க வேண்டிய பொருளுக்கு சூடா ஊத்த முடியாது இல்ல, அதனால கொஞ்சம் வந்து தண்ணி ஆற வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த கீரைக்கு பார்த்தீங்கன்னா கடலக்கொட்டையும் பச்சை மிளகாவும் நுணுக்கி இதுல போட்டு அப்படியே 2 பிரட்டி எடுத்துட்டாவே கீரை பொரியல் ரெடி ஆயிரும் நம்மளுக்கு. இந்த கீரைக்கு இப்போ வந்து இதில் எண்ணெய் ஊற்றி மிளகாய் போட்டு நம்ம தாளிக்கிற அந்த ப்ராசஸ்லாம் நம்மளுக்கு வேணாம். இப்போ இந்த கீரையை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இந்த கீரையில் இப்போ பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாவும் கடலக்கொட்டையும் மிக்சியில் போட்டு குறைன்னு அடைச்சி இதில் போட்டு அப்படியே வந்து பிரட்டி எடுத்துடணும். அவ்வளோதான், கீரை பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ அந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் இருக்கிற இப்போ தண்ணி வந்து சுண்டுட்டும் நம்ம அதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற தண்ணிலாம் சுண்டி வந்துருச்சுனாவே நம்மளுக்கு வந்து கீரை எல்லாம் தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற இப்போது ஒரு 3 பச்சை மிளகாய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கடலக்கொட்டை இதை வந்து அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம மிளகா கொத்தமல்லி எள்ளுலாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, இது நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கலர் இவ்வளோ தான் போடும். ஒரு கைப்பிடி தேங்காய். இந்த தண்ணி நம்ம கீரை வேக வச்சுருக்கோம்ல தண்ணி, இதை மட்டுமே தான் இதில் ஊற்றி அரைக்கணும். நம்ம பச்சை தண்ணி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, கீரை தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போது இது மஞ்சிருச்சு. இப்போ மிளகு ஜீரகத்தையும் அதோட ஒரு பூண்டு கொஞ்சம் போதும். இப்போ கரைச்சி வச்ச புளியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதுலேயே சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ஒதுக்கமும் கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு லஞ்ச் காம்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஒயிட் ரைஸு, கீரை பொரியல், நம்ம செஞ்ச ஒதுக்கம், அது கூட வந்து கொஞ்சம் புளி சாதம், ஒரு எக்கு, சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். ஒரு வா கொஞ்சம் சூப்பராக இருக்கு. புளிப்பு, உப்பு, காரம் இதெல்லாம் கொஞ்சம் அந்த கறி குழம்புக்கெலாம் நம்ம ஆட்டி வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். பச்சை கொத்தமல்லி வாசம், அந்த பச்சை கொத்தமல்லியோட வாசம் எல்லாமே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.